ஐயோ, என்னது அனு, உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, என் உடம்புல இருந்து ஏதோ வெளியே வருதே. இந்த வேர்வையெல்லாம் அந்த வீட்டில் இருக்கையில ஒரு சொட்டு கூட வந்து நான் பார்க்கலையா? எப்பவுமே ஏசிலே தானே இருப்பேன். இந்த ஒரு காய்கறி வாங்க போனதுக்கே இவ்வளோ வேக்குது. நம்ம ஊர்ல என்ன வெயில் இப்படியா விழுது? காலையில இவ்வளோ வேக்குது. இந்த காய்கறி எல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இனிமே நான் சமையல் வேற பண்ணணுமா? இன்னைக்கு மெனுல இட்லியும் சாம்பாரும் வேற இருக்கு. அந்த சாம்பாரை வேற நான் எப்போ பண்ணவோ தெரியலையே எனக்கு. என்னது இப்படி வெக்கையா இருக்கு? இனிமேலாம் காய்கறி வாங்க நான் வர்ற மாதிரி இல்லை. யாராச்சும் ஒரு ஆளை புக் பண்ணிட வேண்டியதுதான். இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்காரி வச்சிட வேண்டியதுதான் சமையல் வேலைக்கு. நம்மளாலெல்லாம் இந்த காய்கறியும் வாங்கிட்டு வந்து சமையல்லாம் பண்ணவே முடியாதுப்பா. இப்பவே இவ்வளோ சொட்டு சொட்டா வடியுது. ஐயோ, என் ஃபேஸில் உள்ள இதெல்லாம் போயிடுமோ? பயமா வேற இருக்க. நிறைய பிம்பிள்ஸ் வந்துருமோ? கடவுளே, இப்படி எல்லாம நடக்கணும்? வீட்டுக்கு போன உடனே கவின் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். இனிமே நானெல்லாம் காய்கறி வாங்க போக மாட்டேன்ட்டு. யாரும் போகட்டும், என்னமே செய்யட்டும். நம்மளாம் இனிமே இந்த வெயிலில் வெளியே வரக்கூடாது, உள்ளே இருந்துக்கிடணும். இந்த சமையல் பண்ணாலும் அப்படிதான். சரியான வெக்கையா இருக்கு. பேசாம இனிமே கிச்சன்லேயே ஒரு ஏசி மாட்டிடுவோம். அப்பதான் நல்ல குழு குழுன்ட்டு சமையல் பண்ணலாம். அட அனு செல்லம், இவகிட்ட பேசவே கூடாது. பேசாம கண்டுக்கிடாம போயிடுவோம். அம்மா, அம்மா ஒரு நிமிஷம் இங்க வா ப்ளீஸ். நான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னது தப்புதான். கொஞ்சம் வா ப்ளீஸ். அம்மா சாரிம்மா. என்னடி சாரி? அந்த ஆள் என்ன வீட்டை விட்டு போன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. நீ பேசாம இருக்க. அவர்கிட்ட சண்டை போட்டாச்சு நான் அங்கதான் இருக்கணும் நீ சொல்லிருக்க வேணாம். அம்மா, நான் சொல்லலன்னு நினைக்கிறியா? நீ போனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன். போனதுக்கு அப்புறம் சொன்னா என்னடி, சொல்லாட்டா என்னடி? அதெல்லாம் விடு. நானே போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தது தெரியுமா? ஏட்டி அனு, என்னடி இது சொத்தையா வாங்கிட்டு வந்திருக்க? கத்திரிக்காய் யாராச்சும் இவ்வளோ தண்ணி கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவாங்களடி? இது நல்லாவே இருக்காதே. நல்லா சின்னது சின்னதா எல்லோ கலர்ல இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வர வேண்டியன. எல்லோ கலர்ல கத்தரிக்காயே கிடையாது. ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? முன்ன பின்ன காய்கறி மார்க்கெட் போயிருக்கியா எப்படி? எடி எல்லோ கலர்ல அந்த பச்சை கலர்ல இருக்குமேடி, அதடி சொல்ற. அம்மா, டாக்டருக்கு ஒய்ஃபுன்னு வெளியே போய் சொல்லிடாத, அப்புறம் தூண் துப்பிட போறாங்க. ஏய் சும்மா ரெடி. இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், என்ன பண்ண சொல்ற? சரி, காய்கறி எல்லாம் ஒழுங்காவே வாங்கலையே, இதை வச்சா சமையல் பண்ண போற? அம்மா, சமையல் பண்றதெல்லாம் அப்புறம். என் ஃபேஸை கொஞ்சம் பாத்தியா? ஏதாவது உனக்கு வித்தியாசம் தெரியுதா? இட்டி அனு, என்னடி இப்படி மெலிஞ்சு போயிட்ட? அந்த வீட்டில் இருக்கலையாவது கொஞ்சம் புசு புசுன்னு இருந்திய. அதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லியும் நானே காய்கறி வாங்க வர வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அதுவும் இன்னைக்கு பாரு எவ்வளோ ஸ்வெட்டிங் ஆயிட்டு. எனக்கு இங்க வர்றதுக்கே பிடிக்கல. ஏட்டி என்னடி பண்ண முடியும்? அதுக்கு காய்கறினா வந்து வாங்கினாதானடி நல்ல காய்கறியா பார்த்து வாங்க முடியும். நீ வந்து வாங்கி இந்த லட்சணத்துல வாங்கியிருக்க. இதுல வேற என்ன பண்ண போற நீ இப்போ? நீ வேணா வர்றியா வீட்டுக்கு? டெய்லியும் எனக்கு காய்கறி வாங்கி தரியா? நல்ல கதையா இருக்க. உன் ஸ்கின் கலருக்கு நீ இப்படி பயப்படுற, எங்க வெயில்ல போய் டேன் வந்துருமோன்ட்டு. அப்ப என் கலருக்குலாம் நான் எந்த அளவுல பயப்படணும்? அம்மா, இனிமே நீ வெள்ளையா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன? நான் என்ன அப்படியா? ஏட்டி அப்படி சொல்லாத. வேணா ஒண்ணு பண்ணு, ஒரு வேலைக்காரி வேணா வச்சுக்கோ. வாங்கி தர்றதுக்கு போறதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அம்மா கரெக்டா சொன்ன பாத்துக்கோ. நான் இதை தான் ஞாபகம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? எப்படியாச்சும் ஒரு வேலைக்காரி வச்சிடணும். உனக்கு தெரிஞ்சவங்க யாரையாச்சும் சொல்றியா? நாளையிலேருந்து கண்டிப்பா வர சொல்லிடு வீட்டுக்கு. அப்புறம் கிளீனிங் வேலை, குக்கிங் வேலை, காய்கறி வாங்குறது, அப்புறம் வேற ஏதாவது கடைக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் போகணும், புரியுதா? இட்டி பேசாம ராதா வேணா வர சொல்லிட்டா. அவ வீட்டுல சும்மா தானே இருக்கா. அவள்லாம் வேணாம். அவ உண்மையிலே சோம்பேறி பிடிச்சவ. அவ வீட்டுல வந்து ஒரு வேலை கூட பார்க்க மாட்டா. அதுலயும் அவ வந்து வேலை பார்த்தாலும் என் மாப்பிள்ள கவின்னு சும்மா இருக்க மாட்டாரு. அவர் கண்டிப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால வேற யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தா வர சொல்றியா? காசு வேணா நம்ம கொடுத்துடலாம். முன்னாடி நம்ம வீட்டுல முத்தழகுன்னு ஒருத்தி வேலை பார்த்தாள்ல, அவளை வேணா வர சொல்லட்டானு? ஆமா, தெரியுமே. அவ நல்ல வேலை பார்ப்பாள்ல. சமையல் எல்லாம் அவ தானே பார்த்துட்டு இருந்தா. ஆமா, நல்ல சமைப்பா. இப்ப ராதா வந்ததுக்கு அப்புறம் தானே அவளை வாண்டான்னு நிறுத்தி வச்சிருக்கேன். நீ வேணா அங்க யூஸ் பண்ணிக்கோயா. அவளுக்கு மாசம் மாசம் சேலரி மட்டும் கரெக்டா கொடுத்துடணும், புரியுதா? அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன். கவின் எல்லா காசும் என்கிட்ட தான் கொடுப்பாரு எப்படினாலும். அதனால நான் கண்டிப்பா அதுல இருந்து அவளுக்கு சேலரி எடுத்து கொடுத்துருவேன். அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நாங்க தான் தனியா வந்துட்டோம்ல. இனிமே கவின் எல்லா காசும் என் கையில தான் கொடுப்பாரு. மாச சம்பளம் வரட்டுமே, அப்புறம் பாரு. நான் தான் காசு அப்படி வச்சுட்டு நிர்வாகம் பண்ண போறேன். இடி அனு, சொல்லல எனக்கு ஜாலியா இருக்குடி. காசு எல்லாம் உன் கைக்கு வந்துடும் என்ன? ஆமா பின்ன, அதான் நாங்க தனியா வந்துட்டோம்ல. அப்ப இனிமே எங்க கிட்ட தான் காசு தருவாரு. நல்லதா போச்சு. சரி அனு,
இப்போ கவின் மாப்பிள்ள நல்லா நடந்துக்கிடுறாரா உன்கிட்ட? எதுவும் கோவமா நடந்துக்கிடலையே? உன் அத்தை அதுக்கப்புறம் வந்தாங்களா வீட்டுக்கு? அவங்கெல்லாம் வரல, அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இவரும் அதை பத்தி எதுவுமே கேட்கல. அதனால நல்ல ஜாலியா தான் இருக்கு. நான் எதை ஆசைப்பட்டனோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்புறம் அம்மா உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்னடி அனு, சொல்லு. நேத்து கவின் ஒரு இடத்துக்கு போனாரு. எனக்கு ஒரே டவுட்டாவே இருந்துச்சு. கையில ஏதோ பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஏதோ பணத்தை கொண்டு போற மாதிரி பதுக்கி பதுக்கி கொண்டு போனாருமா. எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. நானும் பின்னாடியே போயிட்டேன். பின்னாடி போய் பாக்குறேன், திடீர்னு பூமாரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. ஏட்டி அனு, என்னடி சொல்ற? பூமாரியும் கவினும் சேர்ந்து ஏதாவது திட்டம் போடுறாங்களோ ஒன்னு திருப்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு? அதெல்லாம் கிடையாது. அவர் கையில ஏதோ கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. பூமாரி அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டதுக்கு இந்த பேக் ரொம்ப அழகா இருந்துச்சுன்ட்டு பூமாரி கேட்டான்னு கவின் கொடுத்தாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்புற மாதிரி 0% கூட இல்ல. இதை நீ நம்புறியா? நான் எப்படி நம்புவேன்? அதெல்லாம் நம்பல. கவின் கிட்ட நான் கேட்டதுக்கு இந்த பேக் தான் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டாரு. அதான் எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. ஒருவேளைனா ஏதாவது பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரோ? இந்த பத்திரம் எல்லாமே அத்தை பேர்ல தான் இருக்கு. அதை எடுத்துட்டு கொண்டு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? எனக்கு என்னமோ வேற மாதிரி டவுட்டா இருக்கு. பூமாரிக்கு ஏதோ பணத்தேவை இருந்து இவர் கொண்டு கொடுத்த மாதிரி எனக்கு டவுட்டா இருக்குமா? ஏண்டி அப்படி எல்லாமடி கொடுப்பாரு? பூமாரி அப்படி தேவைனா அவ மாப்பிள்ள கிட்ட கேட்க போறா. இங்க ஏண்டி கேட்க போறா? இல்ல, ஒருவேளை அருண் மாமா கொடுக்காம இருந்ததுனால கவின் கொண்டு கொடுத்துருக்கலாமோ? ஆமா, அப்படிங்கிறியோ நீ? அப்படி இருந்தாலும் உன் அத்தை கிட்ட வாங்கிடுவாளா அவ? அவதான் நடிப்பு கள்ளியாச்சே. யார்கிட்ட என்ன பேசி என்ன கறக்கணுங்கிறது அவளுக்கு நல்லா தெரியுமே. நடிப்புனாலே திறமையில வச்சிருக்கா அவ. அப்படி இருக்கல அவ எதுக்கு கவின் மாப்பிள்ள கிட்ட கேட்க போறா? ஆம், அத்தை ஒருவேளை கொடுக்காம இருந்திருப்பாங்களோ? ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. நான் மட்டும் அந்த வீட்டில் இருந்திருந்தா எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வேற இங்கே இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதா. இப்போ என்ன பண்ணலாம்? என்னடி பண்ணலாம்? வேணா ராதாவை அனுப்பி கேட்டு வர சொல்லட்டா பூமாரி கிட்ட? அம்மா தயவு செஞ்சு நீ கொஞ்சம் திரும்புறியா? ஏண்டி என்ன திரும்ப சொல்ற? கொஞ்சம் திரும்ப. ஏட்டி ஏன் பின்னாடி ஏதாவது பார்க்க போறியோ? தலை கூட கட்டாம தானடி வந்திருக்கேன். என்ன இதுக்கிட்டி திரும்ப சொல்ற? திரும்பி அந்த வழியை பார்க்க அப்படியே போயிடு, சரியா? உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. ராதாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியவே கூடாது. நான் தான் அருண் மாமா கிட்ட எப்படியாச்சும் இந்த விஷயம் என்னான்ட்டு கேட்க போறேன். ஏட்டி சும்மா இரு. அப்புறம் அந்த அருண் பூமாரி கிட்ட போய் சொல்லி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட போறான். பூமாரி ஏதாவது மறைச்சிருந்தானா தெரிஞ்சிரும்ல. அருண் மாமா பிரச்சனை உண்டு பண்ணான்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓ நீ அப்படிங்கிறியா? அப்ப கேட்டு பாரு. ஏட்டி இந்த வெயில்ல எவ்வளவு நேரம் நின்று பேச? அங்க வாயா, குளு குளுன்னு ஜூஸ் குடிச்சிட்டு பேசுவோம். ஐயோ அம்மா, எனக்கு உட்கார கூட நேரம் கிடையாது. நீ வேற, நான் வேற உன்கிட்ட நின்று இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். வீட்டில் போய் எனக்கு சமையல் வேலை அம்புட்டு கிடக்குது தலை மேல. தயவு செஞ்சு ஆளை விடு, நான் கிளம்புறேன். ஐயோ பாவமே, என் பொண்ணு என்ன இப்படி ஓடுறா? ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டா. அப்படிதான் இவ்வளோ வளர்த்த. இப்போ எவ்வளோ வேலை பார்க்குறா பாவம். அந்த காய்கறி கூடையே 1 கிலோக்கு மேலே இருக்கும் போலையா. என்னன்னு தான் தூக்கிட்டு நடக்கிறாளோ தெரியல. சீக்கிரமா ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணணும் இவளுக்கு.